ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மன்மா வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர்ஸ் 29. சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸில் என்ன இருந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். போன சாப்டர்ஸில் என்ன வந்துருக்குன்னா, ஹீரோன்ட்டு அந்த லிச்சை வச்சு கார்டியன்ஸை சம்மன் பண்ணி அவன் பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். அந்த லிச்சுக்கு தொடர்ந்து சம்மன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது உடம்புல கிராக்காக விட ஆரம்பிச்சிச்சு. அதனால் அது கூடிய சீக்கிரத்தில் சாக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை சாவடிச்சிருவான். அப்புறம் ஹீரோன்ட்டு 8th ஃப்ளோர் கிளியர் பண்ண மாதிரி 9th ஃப்ளோரில் ஈஸியாக கிளியர் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு 9th ஃப்ளோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஸ்கில் சிந்தசைஸ் பண்ணியிருப்பான். ஸ்கில் சிந்தசைஸ் பண்ணதில் ஹீரோக்கு கிடச்சது டீமன் ஸ்லேயர்ன்ட்டு ஒரு ஸ்கில்லும் அப்புறம் ஆஷன் பிளட்டுன்னு ஸ்கில்லும் கிடச்சது ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு 9th ஃப்ளோருக்கு போகும்போது அவனுக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கும். என்ன மாதிரி அலர்ட்டுனா, யார் உலகத்துலேருந்து ஒரு சேலஞ்சர் இருந்துட்டு 9th ஃப்ளோருக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு அலர்ட் வந்திருக்கும். அதுவும் முரின் வேர்ல்ட்லேருந்து. அப்போது ஒரு நேரத்தில் அந்த முடிமேல் சேலஞ்சர் இருந்துட்டு அவனோட பவரான ஸ்வாட் லைட்டிங் என்ற ஒரு பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்கு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து கண்ணு தெரியாத மாதிரி பண்ணிடுறான். அதோட போன சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கும். சாப்டர் ஸ்டார்டிங்கில் அப்போ ஹீரோன்ட்டு அவனுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு மானோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்லை வந்து ஆக்டிவேட் பண்ணுறான். அதனால் அந்த அதர்வேல் சேலஞ்சர் யூஸ் பண்ண ஸ்வாட் லைட்டிங் என்ற ஸ்கில்ல இருந்து டைமிங் வந்து 2.5 செகண்ட்ஸ் வந்து கம்மியாகுது. அப்போ ஹீரோன்ட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் ஐஸும் ஆக்டிவேட் பண்ணுறான் ஹீரோ. அப்போ அந்த சிஸ்டமில் இருந்துட்டு உங்களால் அட்டாக்கை ரீட் பண்ண முடியும், அதனால் அட்டாக்கை பார்க்க முடியாது அப்படின்ட்டு வர அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்வாடு வந்து அட்டாக் பண்ணுறது. அப்போது ஹீரோன்ட்டு அதுலேருந்து டாஜ் ஆகி டாஜ் ஆகியிருந்தாலும் ஹீரோ கழுத்தில் சீட்டு போனதுனால ஹீரோக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு பிளைண்ட் இனோவேஷன் அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. அதனால் எஜிலிட்டி ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் ஹீரோன்ட்டு அவனை கழுத்தில் அடி பார்த்ததுனால ஆஷன் பிளட் ஸ்கில் யூஸ் பண்ணி அவன் கழுத்தில் இருக்க அடியை சரி பண்ணிடுறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், கிட்டத்தட்ட என் தலை தொண்டாக போயிருக்கோம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்க. அப்போ அந்த அதர்வேல் சேலஞ்சர் இருந்துட்டு உனக்கு எப்படி என் அட்டாக் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு இன்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் பவரும் விண்ட் கிரஸ் பவரும் ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்போ ஹீரோன்ட்டு ஃபாஸ்ட்டாக போய் அவன் ஸ்வாடு வச்சு அவனோட ஸ்வாடை அட்டாக் பண்ணிவிட்டு ஹீரோன்ட்டு கிக் பண்ணுறான். அப்போ ஹீரோ காலை அவன் பிடிச்சிக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ஸ்வாடு வச்சு அவனை அட்டாக் பண்ண வர அப்போ அவன் வந்துட்டு ஹீரோ கையை பிடிச்சிடறான். அப்போ அந்த அதர்வேல் சேலஞ்சிட்டு சொல்கிறான், நீ யூஸ் பண்ணுற பிளாக் மேஜிக் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நான் பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன், இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒரே பவர் லெவலில் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அந்த அதர்வேல் சேலஞ்சர் இருந்துட்டு இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு திருப்பியும் அவன் ஸ்வாட் லைட்டிங் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ கண்ணுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிடுறான். திருப்பி ஹீரோ மானோ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி 2.5 செகண்ட்ஸை கம்மி பண்ணிடுறான். ஸ்பிரிச்சுவல் ஐஸும் ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போது ஹீரோ பக்கம் பார்த்து அட்டாக்ஸ் வர அப்போ ஹீரோன்ட்டு அதிலேருந்து தப்பிக்க பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த அட்டாக் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஹீரோ டாச் பண்ண நினச்சாலும் ஹீரோக்கு அட்டாக் விழுந்துடுது. அயன் ப்ரொடக்ஷன் ப்ரெண்டன்ட்டை வச்சு 10% ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் ரெக்கவர் ஆகிடுது. அப்படி 10% ரெக்கவர் ஆகியிருந்தாலும் ஹீரோ கை துண்டாக போயிட்டுருக்கு. அப்போ பெயின் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த அயன் ப்ரொடக்ஷன் பென்டென்ட்டுக்கே இது பிளாக் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கா. அப்போது அந்த அதர்வேல் சேலஞ்சரோட ஸ்வாட் லைட்டிங் பவரும் முடிஞ்சிருது. அப்போ ஹீரோன்ட்டு அவன் காலால் கல் ஒதிச்சு இந்த அதர்வேல் சேலஞ்சர் பக்கமாக போகுது. அப்போ அந்த அதர்வேல் சேலஞ்சர் இருந்துட்டு அந்த கல்லை 2ஆக கட் பண்ணி போட்டுடுறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ போய் அவன் வெட்டின கையை வாயால் பிடிச்சி அவன் கையை ரீஜென்ரேஷன் பண்ணிடுறான். ஹீரோ ரீஜென்ரேஷன் பண்ணுறத பார்த்து அந்த அதர்வேல் சேலஞ்சர் இருந்துட்டு, நீ திருப்பி பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறியான்னு கேட்குறான். நான் நினச்சேன் நீ ஒரு நல்ல மார்ஷல் ஆர்டிஸ்ட்டுன்ட்டு, ஆனால் நீ பார்த்தா நீ இந்த டெக்னிக்ஸ் இதுலேருந்தோ கடன் வாங்கின மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு ஹீரோன்ட்டு, நீ யூஸ் பண்ணுற யூனிக் ட்ரேடு எபிலிட்டியே நீ டவர்லேருந்து அப்டேட் பண்ணுறது தான், அந்த மாதிரி தான் நானும் அப்டேட் பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல. அப்போ ஹீரோன்ட்டு விண்ட் கிரேஸ் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்பீடையும் 70% இன்க்ரீஸ் பண்ணிடுறான். அப்போ அந்த அதர்வேல் சேலஞ்சிட்டு சொல்கிறான், நான் ஒரு ஸ்வாட்ச்மேனாக இருந்தாலும் நான் கடன் வாங்கி ஸ்கில்ஸை நம்பிதான் இருக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு அந்த சொல்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு அந்த அதர்வேல் சேலஞ்சருக்கு தெரியாமல் சைடாக வந்து அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ணது அந்த அதர்வேல் சேலஞ்சர்ன்ட்டு பிளாக் பண்ணிடுறான். அப்போ அந்த அதர்வேல் சேலஞ்சரை பற்றி சொல்கிறாங்க, நான் நிறைய ஃப்ளோரை இன்வைட் பண்ணியிருக்கேன், நிறைய சேலஞ்சை என் ஸ்வாடாலேயே கொண்டு இருக்கேன். குறிப்பாக இடத்துல இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வீக் எபிலிட்டியோடு இருக்கிறவங்க. இடத்துல இருக்க சேலஞ்சரால் என் முடியை கூட தொட முடியாது. எனக்கு என் யூனிக்கான ஸ்வாட் லைட்டிங் போதும் அவங்கள
கொல்ல இந்த டைமும் எந்த வித டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஹீரோ அட்டாக் பண்ணதில் அவனுக்கு மூஞ்சியில் கோடு வந்துடுது. அப்போது அந்த அதர்வேல் சேலஞ்சருக்கு அட்மின்ஸ்லாம் மெசேஜ் பண்ணுறது தெரியுது. அதில் அட்மினிஸ்ட்ரேட்டரான ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து பிரமிச்சு போயிட்டார் அப்படின்ட்டு மெசேஜ் வருது. அப்புறம் இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டரான த மான்ஸ்டர் ஆஃப் த நார்த்து அந்த அதர்வேல் சேலஞ்சரை பார்த்துட்டு நீ தோத்துரு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வருது. அப்புறம் இன்னொன்று அட்மின் ரோல் ஆஃப் த நைட் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருது. இன்னொன்று அட்மின் பிளாக் அப்பீல்கோ ஹீரோ யூஸ் பண்ணுற ஸ்கில்லெல்லாம் பார்த்து பிரமிச்சிட்டாரான். எல்லாம் பார்த்து அந்த அதர்வேல் சேலஞ்சர் இவன் கோவமாயிட்டு இவன் பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹீரோவை போய் அட்டாக் பண்ணலான்ட்டு போகிற சமயத்தில் அந்த நேரம் பார்த்து அந்த சிஸ்டம் இந்த ஃப்ளோரில் இவ்வளோ பவர்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெனால்ட்டியாக உங்கள் ஸ்டாட்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கில்ஸும் டீஆக்டிவேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் பார்த்து அந்த சேலஞ்சர்ட்டு கோவப்பட்டிருக்க சமயத்தில் அந்த ஸ்வாட் லைட்டிங்ன்ற ஸ்கில் கூல் டவுன் ஆகிடுது. அதனால் திருப்பியும் அதை ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த ஸ்வாட் லைட்டிங் ஸ்கில்லால் திருப்பியும் ஹீரோ சுற்றி அந்த கற்பான விஷயம் வர அப்போ ஹீரோன்ட்டு ஸ்விட்சல் லைட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போது அந்த அதர்வேல் சேலஞ்சர்ன்ட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுவார். அப்போ ஹீரோன்ட்டு 3 லேசலேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணி அவனை ஃபாஸ்ட்டாக போய் ஒரு அட்டாக் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் லைட்டிங் பவரும் எண்ட் ஆகுது. அப்போது பார்த்தா அந்த அதர்வேல் சேலஞ்சர் கத்தி கீழே வந்துருக்கு. இப்போ அந்த அதர்வேல் சேலஞ்சர் வயிற்றுலையே ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த அதர்வேல் சேலஞ்சர் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறான். அப்போ அந்த சிஸ்டமில் நீங்கள் 9th ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்ட்டு மெசேஜ் வருது. இதோட சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next videos guys.